என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறத நம்ம இதுவரையிலும் பார்க்கல. நிறைய பேருடைய சிந்தனையில உண்டாகல. உங்களுடைய அம்மா, உங்களுடைய அப்பா, உங்களுடைய சொந்தங்கள் யாருடைய மனதிலையும் உங்களை குறிச்சு இல்லாத ஒன்றை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்திலே நீங்க அறியாத ஒன்றை, உங்களுக்கு எட்டாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புறேன் உங்களுக்கு தெரியாத நிறைய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். வெகு சீக்கிரத்துல இப்படி என்ன உயர்த்துவார்னு எனக்கு தெரியாது, இவ்வளவு என்ன ஆசீர்வதிப்பார்னு எனக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய பாதையில கூட்டிட்டு போறாரு. நீங்க அறியாத ஒரு பாதையில உங்களை கூட்டிட்டு போறாரு. உங்களுக்கு தெரியாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். அன்றைக்கு நீங்கள் திரும்பி பார்க்கும் போது நம்ப முடியாத அளவிற்கு நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை தான் திரும்ப திரும்ப கேட்பீங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னா, நானா, என்னுடைய பிள்ளையா, என்னுடைய குடும்பமா, என்னுடைய எதிர்காலமா, என்னால நம்பவே முடியலையே. இன்றைக்கு ஒருவேளை இருக்கிற சூழ்நிலை வித்தியாசமானதா இருக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு சாத்தியமே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு 75வது நாள் கிருபையா வாக்கு கொடுக்கிறார். மகனே, நான் உனக்கு ஒன்று வைத்திருக்கிறேன். மகளே, நான் உனக்கு ஒன்று வைத்திருக்கிறேன். அது உனக்கு தெரிந்த உயர்வு அல்ல, உனக்கு எட்டுகிற அளவிற்கு உயர்வு அல்ல. இன்றைக்கு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜெபம் உங்களுக்கு தெரிந்த உயர்வு. இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கிற அந்த காரியம் உங்களுக்கு கை வச்சா எட்டி எடுக்கிற அளவுக்கு அதுதான் உங்க தரிசனம், அதுதான் உங்க ஜெபம், அதுதான் உங்க ஆசை. ஆண்டவரே, நான் அறிஞ்ச இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு மீட்டு தாங்க ஆண்டவரே, என் கைக்கு பக்கத்துல இருக்குது, அதை எனக்கு மீட்டு தாங்க ஆண்டவரேன்னு நீங்க நிறைய பேர் ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவல்ல மகளே, இதுவல்ல மகனே, இதையும் நான் உனக்கு தருவேன். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை ஆண்டவர் தருவார். உங்களுக்கு அறிகிற காரியத்தை ஆண்டவர் தருவார். உங்களுக்கு தெரிந்த இந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஆனால் இதோடு ஆண்டவர் நிறுத்த போவது இல்லை. கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நீ அறியாத ஒரு உயர்வு உங்க மகனுக்கு, நீங்க அறியாத ஒரு உயர்வு. மகனே, உனக்கு தேவன் அறியாத ஒரு உயர்வு. உங்களுக்கு அது தெரியாது, உங்க கண்ணுக்கு முன்னாடி அது வரல, உங்க அப்பாவுக்கு அது தெரியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் திருவிடம் பற்றுகிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். நம்புறவங்க கரங்களை தட்டி நீங்க அறியாத ஒரு சமாதானம், நீங்க அறியாத ஒரு மகிமை, நீங்க அறியாத ஒரு வெற்றி, இப்போ உங்களுக்கு எட்டாத ஒரு உயரம், உன் மகனுக்கு எட்டாத ஒரு உயரம், உங்க மகளுக்கு எட்டாத ஒரு உயரத்தை கர்த்தர் இப்பொழுது அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிக்க அவருடைய வல்லமை லத்தர தேரமா தன்னரல தேகதரமா. ஆமென். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். சவுலை குறித்து வேதம் சொல்லுது, காணாமல் போன தன்னுடைய கழுதைக்காக கிட்டத்தட்ட 3 நாட்கள் பிரயாண தூரம் போகிறான். அவனுடைய மனசுலையும் அவருடைய வேலைக்காரனுடைய மனசுலையும் இருந்தது ஒன்னே ஒண்ணு, என்ன அப்படின்னு சொன்னா, ஐயோ, எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கொடுத்துட்டு வந்த இந்த கழுதை காணாம போயிருச்சு, இந்த கழுதை எனக்கு கிடைக்கணும். அவனுடைய ஜெபம் அதுதான், அவனுடைய ஆசை அதுதான், அவனுடைய அலைச்சல் அதுதான். அந்த கழுதையை தேடி தேடி ரொம்ப தூரம் போயிட்டாரு. ஆனா இப்போ எங்க போயிருச்சு, ரொம்ப தூரம் வந்துட்டோம், திரும்பி போறதா கிடைச்சிருச்சான்ற ஒரு பெரிய சந்தேகத்துல அங்க ஊழியக்காரனை தேடி போகிறார்கள். ஆனா அங்க ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்குது. அந்த ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, மகனே, நீ எந்த கழுதைக்காக தேடி போனாயோ அந்த கழுதை அகப்பட்டது, அந்த கழுதை உங்க அப்பா கையில கிடைச்சிருச்சு, நீ இனி அந்த கழுதைக்காக கவலைப்பட வேண்டாம். ஆனா இதோடு வார்த்தை முடியல, இன்னொரு வார்த்தை இருக்குது. நீ எதிர்பாராதது, நீ அறியாதது, உனக்கு எட்டாதது. ஆண்டவர் யாரை தேடுகிறார்? சகல இஸ்ரவேல் ஜனங்களும் எதற்காக ஜெபிக்கிறார்கள்? ஒரு தலைவனுக்காக அல்லவா ஜெபிக்கிறார்கள்? அந்த தலைவனுடைய அபிஷேகம் உன் தலை மேல இருக்குது. கர்த்தர் உனக்கு டபுள் ப்ரமோஷன். நீ அறியாதிருக்கிறதும் உனக்கு எட்டாதிருக்கிற ஒன்றையும் கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இப்போ நீங்க ஜெபிக்கிற அந்த ஜெபம் நடக்கும். அந்த கடன் முடிவிற்கு வரும். அந்த பண வசதியை கர்த்தர் கொண்டு வந்து தருவார். உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாக்கிய பண்ணுவார். குழந்தை வாக்கியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். நீங்க அறிஞ்சிருக்கிற ஒரு அற்புதம் நடக்கும்.
அது மட்டுமல்ல, அறியாத ஒன்றையும் கர்த்தர் நமக்காக செய்வார். அன்னாளை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் வாசிக்கிறது. ஆண்டவரே, எனக்கு ஒன்று செய்வீராக, என்னுடைய மலடி என்ற அந்த பேர் என் தலைமையில இருந்து விலகிறதற்கு ஒரு பிள்ளையை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு போதுமானது. அவ்வளவுதான். என் தலைமையில இருக்கிற நிந்தை மாறும்படியாக நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அவங்களே ஒரு பொருத்தனை பண்றாங்க. அவன் தலையின் மேல் சவரவன் கத்தி படுவதில்லை, அவனை உமக்காக நான் விடுவேன் ஆண்டவரே, உங்க சமூகத்துல நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அன்னாள் ஒரு பொருத்தனை எடுத்தாள். ஆனா இப்போ ஒரு பதில் வருது. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டியபடி கர்த்தர் உனக்கு தந்தருளினார். நீ சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த ஒரு ஆசீர்வாதத்தோட நிறுத்தல. அதற்கு பிறகு அந்த அன்னாளை கர்த்தர் கடாட்சித்து அவளை பெருகும்படியாய் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், நீ அறியாததும் உனக்கு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை பிரதர். இயேசுவே, எனக்கு இது கிடைச்சா போதும்யா, இது கிடைச்சா போதும்யா, இந்த மாதிரி எனக்கு வச்சா போதும்யா, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சா போதும்யான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அது இல்ல, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். அதிகமாய் சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டே, நான் நம்புறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, சொல்லிட்டே இருங்க, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான சொல்ல சொல்ல அந்த மகிமை. கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். சிஸ்டர், நீங்க சுகத்தை மட்டும் கிடைச்சா போதும்னு நீங்க சொல்றீங்க. கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க ஆயுச கர்த்தர் தர போறாரு, தீர்க்க ஆயுச ஆண்டவர் தர போறாரு. நீங்க ஆண்டவரே நான் பலமா இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஊழியம் செய்கிற அளவிற்கு கர்த்தர் மாற்றுகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென். மிகப்பெரிய ஊழியத்தை செய்த மிகப்பெரிய ராஜாவா இருந்த தாவீது இப்ப மரணம் அடைகிறதுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த நேரத்துல அவருடைய மகனாகிய சாலோமோனை ராஜாவாக்க போறாங்க. அப்போ சாலோமோன் என்ன சொல்றாரு, நான் ரொம்ப சின்ன வயசா இருக்கிறேன். அப்போ ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் சுத்தமா பத்தாது. எங்க அப்பா பெரிய ஞானி, எங்க அப்பா ரொம்ப கிளவரா எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறவர். எங்க அப்பா ஒண்ணுமே இல்லாத ராஜ்யத்தை எடுத்து இவ்வளவு பெருசா எங்க அப்பா கொண்டு வந்துட்டாரு. ஆனா எங்க அப்பாவை கம்பேர் பண்ணும்போது நான் ஒண்ணுமே இல்ல. எப்படி இதை காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறேன். எனக்கு ஒண்ணு பண்ணுங்க, இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானத்தை மட்டும் எனக்கு தாங்கன்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சரி, உனக்கு ஞானத்தை கொடுத்துட்டேன், அது போதும் ஆண்டவர், நீ கேட்டதை உனக்கு தந்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், நீ அறியாததும், நீ என்னிடத்துல ஞானத்தை கேட்டாய், ஆனால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்தே. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீர்கள்? நிச்சயமாய், நிச்சயமாய். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் நம்புறேன் ஆண்டவரே, சொல்ல சொல்ல அந்த மகிமை கடந்து வரட்டும். இயேசுவே, அந்த வார்த்தையை நான் நம்புறேன் முழு பலத்தோடு. நான் கேளாத ஐஸ்வர்யத்தை எனக்கு தருகிற கர்த்தர், நான் கேட்கிறதை மட்டுமல்ல கேளாத ஐஸ்வர்யத்தையும் எனக்கு தருகிற நல்ல தேவன், நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேரோட தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். நீ அறியாத ஒரு மேடையில் நான் உன்னை நிக்க வைப்பேன். நீ அறியாத ஒரு ஜன கூட்டத்திற்கு முன்னாடி உன்னை சாட்சியா நிக்க வைக்கிற கர்த்தர். பிரதர், ஆயத்தப்படுங்க. சிஸ்டர், ஆயத்தப்படுங்க. பெரிய நோக்கத்திற்காக ஆயத்தப்படுங்க, பெரிய திட்டத்திற்காக ஆயத்தப்படுங்க. இல்ல, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. சின்ன வயசுல இருந்தே கர்த்தர் அபிஷேகிச்சு வச்சிருக்கிறார். இந்த ஜபத்துக்கு கலந்து கொள்ள பண்ணது கர்த்தர் தான். பயப்படாத, மனசை தளர விட வேண்டாம். நீ அறியாதது உனக்கு எட்டாதது. ஆமென். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. ஆமென். என்னுடைய ஞானத்தினாலும் என்னுடைய பலத்தினாலும் ரீச் பண்ண முடியாத நிறைய இடத்துல, அதான் எனக்கு எட்டாத நான் ரீச் பண்ண முடியாத இடத்துல என்ன கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறவர் தான் யார் அப்படின்னா கர்த்தர். ஹல்லேலூயா. நிச்சயமா நீங்க திரும்பி பாப்பீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க. உங்களை பார்த்து ஒரு பெரிய கேள்வி கேட்பாங்க. இது எப்படி, நீங்க என்ன பண்ணுனீங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க, இந்த வெற்றிக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க, இதுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணீங்க, எப்படி இது உங்களுக்கு கிடைச்சிருச்சு? ஆமா, ஆனா அவங்க கேட்கும் போதுதான் உங்களுக்கே தெரியும். நீங்க திரும்பி பாப்பீங்க, அங்க கர்த்தரை தவிர வேற எதுவுமே சொல்லிக்கிறது மாதிரி இருக்காது. அந்த இடத்துல உங்க படிப்பு இருக்காது, அந்த இடத்துல உங்க திறமைகள் இருக்காது, அந்த இடத்துல உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுவீங்க. என்ன மட்டும் சொல்லுவீங்கன்னா, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, கர்த்தர் தான்ப்பா. இல்ல, நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணுவீங்களா? நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க, நீங்க எவ்வளவு நேரம் பைபிள் வாசிப்பீங்க, நீ எவ்வளவு நேரம் தியானிப்பீங்க, நீங்க எப்படி பரிசுத்தமா வாழ்வீங்க? அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, நான் ஜெபம் பண்றதா? என்னை விட நல்லா ஜெபம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா, என்னை விட விசுவாசமா நிறைய பேர் இருக்காங்கப்பா, என்னை விட பரிசுத்தமா நிறைய பேர் வாழ்றாங்கப்பா. அப்ப எப்படி? அதான்ப்பா எனக்கும் தெரியல. ஆமென். நீங்க நிறைய பேர் அப்படி சொல்லுவீங்க.
வெகு சீக்கிரத்துல சொல்லுவீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, இந்த ரீச் யாருமே அடைய முடியாத இந்த ரீச்சை எப்படி நீங்க அடைஞ்சீங்க? அதுதான் கர்த்தர் இன்னைக்கு இந்த 75வது நாள் வாக்கு கொடுக்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். ரெடி ஆகுறீங்களா? கர்த்தர் ஒரு சிலரை அதற்காக ரெடி ஆகிறதற்கு ஆண்டவர் வந்து உங்களை ஏவறார். ஒரு நாளையோட முடிச்சிடாதீங்க, ஒரு நாளையோட முடிச்சிடாதீங்க. இந்த 75 நாட்களும் அட்டன் பண்ணிட்டு அப்படியே ஏதோ வந்து டக்குன்னு போறது மாதிரி அப்படி போயிடக்கூடாது. அப்படியே அவ்வளவுதான் 100 days முடிஞ்ச உடனே அடுத்த உடனே வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடக்கூடாது. அது முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்து அடுத்த உடனே அழுதுட்டு இருக்க கூடாது. மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். இந்த அக்கினியை கர்த்தர் எரிய வைக்க ஆரம்பிச்சிட்டாரு, இது 10 வச்சு ஆரம்பிச்சிட்டாரு. இனி ஆயிரங்களுக்கு வெளிச்சம் கொடுக்காம இது அணையக்கூடாது. இது லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா மாறாம இந்த அக்கினி அணையக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் எரிய வச்சிட்டாரு. நிறைய பேருடைய விளக்கு அணைஞ்சு போய் இருக்கிற சூழ்நிலையில இருந்துச்சு. ஆண்டவர் இந்த 100 நாள் ஜெபத்துல எண்ணெயை ஊத்தி எரிய வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. விசுவாசத்தை கர்த்தர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த உயர்வை கர்த்தர் இல்ல, உன் கூட நான் இருக்கிறேன், உன்னை பிளஸ் பண்ணுவேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இனி அதை பெருக பண்றது உங்க கையில தான் இருக்குது. அதை அணையாம பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்குது. அதனால இத தேவனுடைய பிள்ளையை தயவு செய்து மறந்துடாதீங்க. அப்படி ஏதோ ஒரு பிரேயருக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்றது மாதிரி இருக்காதீங்க. சடங்காச்சாரமா இதை நினைச்சிடாதீங்க. ஏதோ ஒரு ஜபம் 21 நாள் வச்சது மாதிரி, ஒரு 40 நாள் வச்சது மாதிரி இதையும் வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்க தயவு செய்து ஒரு எப்போ இது 40 வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதே மாதிரி இது ஒரு ஜபம், இந்த வீட்டுல சும்மா இருக்கிறேன், அப்படியே வந்துட்டேன், ஏதோ கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்றதோட நினைச்சிடாதீங்க. கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுதான் இந்த ஜபத்தை கர்த்தர் நகர்த்தி கொண்டே போகிறார். பெரிய நீங்க ஆயத்தமாயிட்டீங்கன்னா போதும், நீங்க அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். இந்த வார்த்தை எனக்கு தான் நீங்க உரிமை கொண்டாடிட்டா போதும். மற்றது எல்லாம் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்க ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஏசப்பட்ட ஒரு டைம் கூட சொல்றேன், நான் அறியாதது எனக்கு எட்டாதது, நான் அறியாதது எனக்கு எட்டாதது. சொல்ல 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 அந்த மகிமை, சொல்ல சொல்ல அந்த மகிமை. நான் அறியாதது எனக்கு எட்டாததும், என் பிள்ளை அறியாததும் என் பிள்ளைக்கு எட்டாததும், என் குடும்பம் அறியாததும் என் குடும்பத்துக்கு எட்டாததும், என் கணவனார் அறியாததும் என் கணவனாருக்கு எட்டாததும், என் மனைவி அறியாததும் என் மனைவிக்கு எட்டாததும் பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன் செய்வேன் செய்வேன். ஹல்லேலூயா. வேதத்துல வந்து எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஆனா இந்த எரேமியா தீர்க்க தரிசனம் இல்லனா இந்த எரேமியா புத்தகம் அப்படின்னு சொல்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு புத்தகம். இந்த எரேமியா தீர்க்கதரிசி ரொம்ப சின்ன வயசுலயே ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர். அப்படின்னா தாயினுடைய கர்ப்பத்திலே இருக்கும் போதே ஆண்டவர் பாவத்திலிருந்து வேறு பிரிச்சு எடுத்ததுதான் யார் அப்படின்னா இந்த எரேமியா தீர்க்கதரிசி. ஆனா இந்த எரேமியா தீர்க்கதரிசி வந்து என்ன ஜாஸ்தினா ரொம்ப கமிட்மெண்ட், ரொம்ப அதிகமான மனுஷன். அப்படின்னா தன்னை ரொம்ப ஒப்பு கொடுத்த ஒரு தீர்க்கதரிசி என்னன்னா இந்த எரேமியா. பொதுவாக அந்த காலத்துல இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவங்க செஞ்சாங்க. அப்படின்னா கடினமான பாதையில எல்லாம் ஆண்டவர் நடத்தினார். இப்போ ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ போய் படுத்துக்கோ, நீ ஒரு மாசம் படு. எப்படி படு அப்படின்னு சொன்னா, உனக்கு வந்து நேரே படுக்கிற பழக்கம் இருக்கலாம், ஆனா நீ எப்படி படுக்கணும்னா ஒரு சைடா நீ படுத்துக்கோ, ஒரு பக்கமா நீ படுத்துக்கோ, இந்த பக்கமா திரும்பி படு, அப்படிதான் நீ படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் ஆண்டவரே இப்படி என்ன படுக்க வைக்கிறீங்கன்னு கேட்டா, அதுல ஒரு சம்பவத்தை எடுத்து ஜனங்களுக்கு நீ போய் சொல்லு, நீ எந்த ஒரு பக்கமா இருக்கிற, நீ திரும்ப மாட்டீர அப்படின்னு சொல்லுன்னு சொல்லுவார். இன்னொரு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீ போய் வேசிய போய் கல்யாணம் பண்ணு அப்படின்னு அனுப்பி விடுவார். ஆண்டவரே என்ன சொல்றீங்க, நீ போ இப்படி என் ஜனம் சோரமா போயிச்சு அப்படின்னு போய் பிரசங்கம் பண்ணு. அந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் எல்லாருமே ஆண்டவரால வித்தியாசமா இந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டார். அதுல இந்த எரேமியா தீர்க்கதரிசி அப்படின்றது வந்து வேதம் சொல்லுது, இவன் கண்ணீரின் தீர்க்கதரிசி. அப்படின்னா தன்னுடைய ஜனங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்தை அவனுடைய கையில கர்த்தர் கொடுக்கும் போது ரொம்ப வித்தியாசமா கொடுப்பாரு. நீங்க 1வது அதிகாரத்துடைய 10வது வசனத்தை வாசிங்களேன். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொல்றார். அப்படின்னா இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் ஊழியம் என்ன அப்படின்னா, பிடுங்குற ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தாராம், இன்னொரு ஊழியத்தை கொடுக்கிறாரு, இடிக்கிற ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாராம், அடுத்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு, அழிக்கிற ஊழியத்தை கொடுக்கிறாராம். லாஸ்ட்ல தான் ஆண்டவர் என்ன ஊழியத்தை கொடுக்கிறாருன்னா, கட்டவும் நாட்டவும் கடைசில. அப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசியுடைய ஊழியம் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமானது. அப்படின்னா அந்த நாளிலே இருந்த ராஜாக்களுக்கு ஏற்கனவே நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா வந்து, பாபிலோனுடைய ராஜா வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கொத்தளங்களை போட்டுட்டார். யாரும் வெளியே போக முடியாது, உள்ள வர முடியாத அளவுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாடு முழுக்க அவன் அரசாட்சி பண்றதுக்காக அந்த அவங்கள முதல்ல ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த நாட்டு ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க, யாரையுமே வெளியே போக மாட்டாங்க உள்ள. அப்படி இந்த நேபுகாத் நேச்சார் பண்ணியாச்சு. அப்போ இந்த ராஜாக்கள் வந்து அவனிடத்துல கேட்கிறாங்க, இந்த மாதிரி
இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா, கர்த்தர் எங்களை ஜெயிக்க பண்ணுவாரா அப்படின்னு அந்த ஜனங்கள் கேட்கும்போது, ராஜா கேட்கும்போது இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்ன பதில் சொல்லணும்னா, இல்லப்பா எல்லாத்தையும் புடிச்சு போயிருவாங்க, உன்னை கொன்றுவாங்க, உன் பிள்ளைய கொன்றுவாங்க, உன் கண்ணை நோண்டிடுவாங்க, இப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ணணும், இப்படி அவர் பதில் சொல்லணும். இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த வேற தீர்க்கதரிசிகள் என்கிற சிலர் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல பொய் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னா நிறைய பொய் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. இந்த தீர்க்கதரிசி உண்மையை பேசினார். இதனால இந்த எரேமியா தீர்க்கதரிசியை அந்த காவர் முற்றத்திலே தண்ணீர் இல்லாத ஒரு குழியில போட்டுட்டாங்க. இது ஒரு பெரிய ஸ்டோரி. இந்த எரேமியா தீர்க்கதரிசி இப்படி பல பாடுபட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இந்த தீர்க்கதரிசியை பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு 3 விதமான ஊழியத்தை குறித்து வேகமாக உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம், வேதத்தை திறந்து எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 39ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 39ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். காவல் சேனாதிபதியாகிய நேபுசராதான் ஒன்றும் இல்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் காவல் சேனாதிபதியாக நேபுசராதானை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடி எல்லாம் அவனை நடத்து என்று கட்டளை கொடுத்தான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்படியே காவல் சேனாதிபதியாகிய நேபுசரதானும் நேபுசஸ்பாத் என்பவர்கள் பாபிலோன் ராஜாவின் எல்லா பிரபுக்களும் எரேமியாவை காவல் சாலையின் முற்றத்திலிருந்து வரவழைத்து அவனை வெளியிலே வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்படி அவனை சாப்பானுடைய குமாரனாகிய ஆகிமின் மகனாகிய கெதலியாவினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்படியே அவன் ஜனத்திற்குள்ளே தங்கி இருந்தான். அடுத்த வசனத்துக்குள்ள, இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவல் சாலை முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 2 கேரக்டர் நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, ஒரு கேரக்டர் வந்து நேபுகாத் நேச்சார், இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னா நேபுசரதான் அப்படின்ற ஒருத்தர். அப்படின்னா இந்த நேபுகாத் நேச்சார் அப்படின்றது யார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை முற்றுகை போட்ட ராஜா தான், பாபிலோனுடைய ராஜா. ஆனா இவன் முற்றுகை போட்டுட்டு இருக்கும்போது உள்ள உட்கார்ந்து இந்த எரேமியா வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. இந்த மாதிரி ஒருத்தன் கழுகு மாதிரி வருவான், உங்களை இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான், இந்த கண்களை எல்லாம் இப்படி பிடுங்குவான் அப்படின்னு அந்த நேபுகாத் நேச்சாரை குறித்து எதுவுமே தெரியாத போது இந்த ஜனங்களுக்குள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுவார். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவனை அடிப்பாங்க, உதைப்பாங்க, அந்த கிணத்துக்குள்ள போடுவாங்க, குழிக்குள்ள போடுவாங்க, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த எரேமியா எப்படி எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைச்சாரோ அதே போல யாரு வரானா, இந்த நேபுகாத் நேச்சார் உள்ள வர. வந்த உடனே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு பேர் எரேமியா, ஆனா அவங்க அந்த மனுஷன் உங்களை குறிச்சு அப்படியே புட்டு வச்சிட்டாரு, நீங்க எப்படி வருவீங்க, என்ன கொண்டு வருவீங்க, நீங்க இப்ப பண்றது எல்லாத்தையுமே அந்த மனுஷன் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேபுகாத் நேச்சார் ஒருத்தர் விசிட் பண்ணுவாரு. இப்ப அவர் பாபிலோன் போனதுக்கு பிற்பாடு அவருடைய உடன் ஊழியர் அடுத்த போஸ்டிங்ல இருக்கிற நேபுகாத் சராதனா அனுப்பி என்ன சொல்றாருன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அங்க யார் இருக்கா அப்படின்னா எரேமியா என்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை மட்டும் பட்சமாய் நடத்து அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த நேபுசரதான் அப்படின்றவர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையானவர். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, எப்படி அந்த நேபுசரதான் என்கிற அந்த ராஜகுமாரர் அந்த எரேமியாவுக்கு என்னென்ன செஞ்சாரோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஒன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 39ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் போது, 39ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 39:14. எரேமியாவை காவற் சாலையின் முற்றத்தில் இருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகும்படியாய். நம்பர் 1, முதலாவதாக இந்த மனுஷனுக்கு செய்கிற ஃபர்ஸ்ட் ஊழியம் என்ன அப்படின்னா, சிறையிருப்பை மாற்றின நேபுசரதான். ஆமென். நான் வாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்றைக்கு இந்த 75வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஊழியம் என்னன்னா, நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற போகிறார். யாரால் சிறைபிடிக்கப்பட்டிருந்தாலும், காரணமே இல்லாமல் சிறைபிடிக்கப்பட்டிருந்தாலும், கர்த்தர் எரேமியாவை எப்படி இந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஒருத்தரை எழுப்பினாரோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தெரியாமல் அந்த சிறையிருப்பிலே சிக்கி இருக்கலாம், நீங்க யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த சிறையிருப்புக்குள்ளே சிக்கி இருக்கலாம். அது கடன் என்கிற சிறையிருப்பா இருக்கலாம், இல்லனா ஒரு பெரிய பிரச்சனை என்கிற சிறையிருப்பா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்த அந்த தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி அந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் தெரியாம மாட்டி இருக்கிற அந்த சிறையிருப்பிலிருந்து அப்பா உங்களை சீக்கிரமா வெளியே கொண்டு வருவார். இது பரிசுத்த ஆவியானவர் இந்த ஊழியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த சிறையிருப்பிலிருந்து எரேமியாவை வெளியே கொண்டு வர முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவனை சிறையிருப்புக்குள்ளே போட்டவங்க இப்ப அந்த இடத்துல இல்ல.
அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இவனை ராஜாக்கள் தான் சிறையிருப்புக்குள்ள போடுறாங்க. இவன் அந்த காவல் கிடங்குக்குள்ள போட்டது யாருன்னா ராஜாக்கள். அவனை போட்டுட்டு இவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்குள்ள சுத்தி இவங்களை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ எல்லாரும் யார மறந்துட்டாங்கன்னா எரேமியாவை எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா எல்லாரும் மறந்தாலும் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற எரேமியாவை யாரும் மறக்கலன்னா கர்த்தர் மறக்கல. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த பிரச்சனைக்குள்ள அனுப்புன நிறைய பேரு பெரிய ஆட்களா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர்களே மறந்து இருக்கலாம். அவங்க நினைச்சா இந்த பிரச்சனையிலிருந்து ஒரே நிமிஷத்துல உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். அவங்க நினைச்சாங்கன்னா இந்த பிரச்சனையில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கலாம். ஆனா அவர்கள் ஒருவேளை உங்களுக்கு உதவியே செய்ய முடியாத சூழ்நிலையில அவங்க ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டி இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் நான் அவங்கள நம்பிதான் இந்த காரியத்துல இறங்கினேன், இதை நம்பிதான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன், இவங்க இருக்கிற சப்போர்ட்ல தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன், ஆனா அவங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்னு எனக்கு தெரியல. இப்ப அவங்க ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கிட்டதுனால என்னால இதுல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு யாரோ ஒருத்தர் நினைக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், நம்மை அந்த சிக்கலுக்குள்ள கொண்டு போய் போட்ட வல்லமை உள்ளவர்கள் அதற்கு உதவி செய்ய முடியாமல் போனாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவர். கர்த்தர் வல்லவர். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆமென் சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக எரேமியாவுக்கு ஏசப்பா ஆண்டவர் பண்ணின ஊழியம், பரிசுத்த ஆவியானவர் செய்த ஊழியம் என்னன்னா சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களா. இயேசுவே, எஸ், அந்த சிறையிருப்பிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. அந்த வியாதி என்கிற சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். எல்லாரும் மறந்த அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஞாபகம் வச்சு கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அந்த குழியிலிருந்து தூக்கி விடுவதற்கு கர்த்தர் ஒருத்தரை அனுப்புவார். நல்ல நம்பிக்கையோட விசுவாசத்தோட எஸ் நல்ல சத்தமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த சிறையிருப்பிலிருந்து ஏசப்பா நிறைய பேரை கொண்டு வர போகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. பாஸ்டர் என் கூட ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுறாரு. நீங்க சொல்றது எல்லாமே உண்மை. என்ன இந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு போனவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம இன்னைக்கு இருக்காங்க. அவங்கள நம்பிதான் இதுல நான் இறங்கினேன். அவங்கள நம்பிதான் இந்த பிரச்சனைக்குள்ள நான் கடந்து போனேன். அவங்க இருக்கிற தைரியத்துல எல்லாத்தையுமே செஞ்சேன். ஆனா இன்னைக்கு அவங்க கை விரிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்களால உதவி செய்ய முடியல. அவங்க மறந்துட்டாங்க. அவங்க வெளியூருக்கு போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் யார் மறந்தாலும் யார் போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் இருக்கிறதுனால அந்த சிறையிருப்பிலிருந்து பிள்ளைய வெளியே கொண்டு வராரு. அந்த வாலிப தம்பி ஆண்டவர் வெளியே கொண்டு வருவாரு. ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிற இரண்டாவது ஊழியம். நீங்கள் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 40ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். ஆமென். மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுவதுடைய சத்தம் உண்டாயிற்று. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரத்தினுடைய நம்ம 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரத்தினுடைய 15ல இருந்து வாசிக்கலாமே. அப்படியே 15ல இருந்து வாசிக்கும் போது, இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற்சாலை முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். அடுத்த, நீ போய் எத்தியோப்பியனாகிய எபித்மலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாய் அல்ல, ஆமென், அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 13-14 கூட வாசிக்கலாமே. 13-14 கூட வாசிக்கலாம். ஆமென். அப்படியே காவர் சேனாதிபதியாகிய நேபுசரதானும் கீழே அப்படியே வாசிக்கும் போது, பாபிலோன் ராஜாவின் எல்லா பிரபுக்களும், அடுத்த வசனம், எரேமியா காவல் சாலையின் முற்றத்திலிருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகும்படி அவனுடைய சாப்பானுடைய குமாரனாகிய ஆகிவின் மகனாகிய கெதலியாவினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்படியே அவன் ஜனத்துக்குள்ளே தங்கி இருந்தான். ஹல்லேலூயா. இதுல 3 காரியத்தை நீங்க பார்க்க முடியும். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா வெகுமதி, இன்னொன்று என்ன அப்படின்னா விடுதலை, மூன்றாவது என்ன அப்படின்னா வழி செலவிற்கான பணம். இந்த 3 காரியத்தையும் நேபுசரதான் பாத்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு கொடுக்கிறதாக நம்ம கீழே வாசிக்க முடியும். ஒண்ணு வேதம் சொல்லுது வெகுமதி. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க வெகுமதி. இன்னொன்று என்னன்னா விடுதலை. மூன்றாவது என்ன அப்படின்னா வழி செலவிற்கான பணம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த நேபுசரதான் எரேமியாவுக்கு கொடுக்கிற 3 விதமான ஆசீர்வாதம். ஒன்று என்ன? வெகுமதி. இந்த வெகுமதி அப்படின்றது என்ன அப்படின்னா, இதற்கு முன்பாக எரேமியா என்னென்ன செஞ்சாரோ, என்னென்ன தியாகம் பண்றாரோ, அத
அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அவருக்கு என்ன கொடுக்குறாருன்னா வெகுமதியை கொடுக்குறாரு. நம்பர் 2 என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ அவர் பெரிய பிரச்சனையில இருக்கிறதுனால அவருக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது அவருக்கு அந்த இடத்துல விடுதலையை தருகிறார். நீங்க வாசிக்கும் போது அந்த வசனத்தை எரேமியா 9ஆம் அதிகாரத்துல, ஆமென், சரி 40ஆம் அதிகாரம், எரேமியா 40ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 40ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை. அவன் இன்னும் போகாமல் இருக்கும்போது அவன் இவனை நோக்கி, நீ பாபிலோனின் ராஜா யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாய் வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய ஆகீமின் மகனாகிய கெதலியாவினிடத்திற்கு திரும்பி போய் அவனோடே ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு. இல்லாவிட்டால் எவ்விடத்திற்கு போக உனக்கு செவ்வையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்திற்கு போ என்று சொல்லி காவல் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ற வசனம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்காரு? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். கர்த்தர் யாருக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம்? எரேமியா மூலமாய் நம்மோடு பேசுகிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு இப்போ காவல் சேனாதிபதியாகிய நேபுசரதான் 3 விதமான பிளஸிங்க தராரு. இந்த ஒரு வசனத்திலே அது எல்லாம் அடங்கி இருக்குது. நம்பர் 1, முதலாவதாக என்ன செய்றாங்கன்னா, அட் அ டைம் அவனுக்கு என்ன கிடைக்குது? சொல்லுங்க சத்தமா. அப்பா எரேமியா அப்ப எங்க இருக்காரு? காவல் சிறைக்குள்ள இருக்கிறாரு. அவருக்கு இந்த நேபுசரதான் உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குதுன்னா விடுதலை கிடைக்குது. இந்த எரேமியாவுக்கு இப்ப என்ன தேவைன்னா விடுதலை தேவை. அப்படின்னா இதுல 3 மறைஞ்சிருக்கிற சத்தியம். 1 பிரசன்ட், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற முதல் ஊழியம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு என்ன தேவை? இப்போ உங்களுக்கு என்ன தேவை? நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜெபத்துல நீங்க கலந்து கொண்டிருக்கும் போதே, இந்த 75வது நாள் ஜெபத்தை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ, இந்த வாரத்துக்கு என்ன தேவையோ, இப்ப நீங்க என்ன பாதையில கடந்து போறீங்களோ அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் இன்றைக்கு தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு தேவனாய் இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த நேபுசரதான் இரண்டாவது அவருக்கு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, கீழே வாசிக்கும் போது காவல் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் என்ன கொடுக்கிறாரு? வழி செலவு எதுக்கு? வழி செலவு அப்படின்னா இவருக்கு காசை கையில கொடுத்து நீ எங்க வேணாலும் ஒண்ணு என் கூட வா, நான் உனக்கு பாபிலோன்ல என்ன கட்டி தரேன்? உனக்கு வீடு கட்டி உனக்கு நல்ல சந்தோஷமா வைக்கிறேன். எரேமியா பார்த்து கேட்கிறாரு. ஆனா எரேமியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவர் போல. அவர் என்ன பண்ணாருன்னா, இஸ்ரவேலிலே இருந்து தன்னுடைய ஜனங்களுக்காக அழுது அவர் ஜெபம் பண்ணிட்டு அங்க போல. இந்த நேபுகாத்நேச்சார் இந்த எரேமியாவுடைய இவ்வளவு பெரிய ஊழியத்தை பார்த்துட்டு வேந்துட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா, நீங்க வாங்கயா என் ஊருக்கு வாங்க, உங்களை நல்லா வச்சுக்கணும் ஆள வச்சு கூப்பிடுறாரு. ஆனா எரேமியா போல. எரேமியா போகாதது தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, ஜெயில இருந்து அவரை ரிலீஸ் பண்றாரு. இது என்னன்னா இப்ப தேவை. நம்பர் 2, இரண்டாவது என்ன கொடுக்குறாருன்னா, கொஞ்சம் பணத்தை, வழி செலவுக்கான பணத்தை அவர் கொடுக்கிறார். இது என்ன அப்படின்னு சொன்னா, நாளைக்கு, அடுத்த நாளைக்கு நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் இரண்டாவதாக உங்களுக்கும் எனக்கும் ஊழியம் எதுக்கு செய்யறாருன்னா, நாளைக்கானதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்க பிள்ளைகளுக்கு நாளைக்கு என்ன தேவையோ கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நினைக்கலாம், பாஸ்டர் கடைசி காலத்துல என்ன யார் வச்சு பார்த்துக்குவா? நான் எப்படி இருப்பேன்? நான் எப்படி பலமா இருப்பேனா, பலவீனமா இருப்பேனா? நீங்க குழம்பலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார். எரேமியாவிற்கு வழி செலவுக்கு பணத்தை கொடுத்து இனி இருக்கிற வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். ஆனால் இன்று ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் உன்னை நடத்தினேன், இப்பொழுதும் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். இனிமே நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு இதுவரையிலும் நடத்தினவர் கர்த்தர், இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறவர் கர்த்தர், இனிமேலும் நடத்துகிறவர் கர்த்தர். ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவது இந்த நேபுசரதான் கொடுக்கிற மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, வெகுமதின்றது என்ன? வெகுமதின்றது பரிசு. இந்த பரிசு யாருக்கு கொடுப்பாங்க? ஏற்கனவே ஜெயிச்சவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. அப்போ எரேமியாவுக்கு 3 விதமான ஊழியம் நடக்குது. 1, இதுவரைக்கும் செஞ்சதுக்கு உனக்கு என்ன கிடைக்குது? வெகுமதி. நம்பர் 2, இரண்டாவதாக இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? சிறையிலிருந்து விடுதலை. நம்பர் 3, மூணாவது உன் கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து வழி செலவுக்காக வச்சுக்கோ. இப்ப எரேமியாவுடைய முழு வாழ்க்கையும் யார் கையில எடுத்தனா? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். இந்த 75வது நாள் நமத்திலே உலாவி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கை முழுக்க அவர் அப்படியே கையில எடுக்கிறாரு. உங்க வாழ்க்கையை கையில எடுக்கிறாரு. உங்க எதிர்காலத்தை கையில எடுக்கிறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் நீங்க வடிச்ச கண்ணீருக்கு ஒரு வெகுமதியை கர்த்தர் தருவார். இதுவரைக்கும் பட்ட பாடுகளுக்கு ஒரு வெகுமதியை ஆண்டவர் தருவார். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஆண்டு நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குவார். இதுவரைக்கும் பட்ட பிரயாசத்தை கர்த்தர் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. இவ்வளவு பிரயாசப்பட்டு, இவ்வளவு முயற்சி எடுத்து, இவ்வளவு உழைச்சு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே, ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியலையே, ஒரு உயர்வை பார்க்க முடியலையே, நான் செஞ்சதுக்கெல்லாம் ஒரு ரிவார்டு கூட எனக்கு கிடைக்கலையே. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு
கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, இந்த 3 ஊழியத்தையும் கர்த்தர் கிருபையாய் செய்ய போறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெகுமதி கொடுக்கப்பட போகுது. பிரதர், ஒரு வெகுமதியை கர்த்தர் தரப்போறாரு. நீங்க வடிச்ச கண்ணீருக்கு ஒரு வெகுமதியை தரப்போறாரு. நீங்க போட்ட முழங்காலுக்கு ஒரு வெகுமதியை கர்த்தர் தரப்போறாரு. நீங்க பட்ட பிரயாசத்திற்கு வெகுமதியை தரப்போறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ என்னுடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. கர்த்தர் பரிசு கொடுக்கிற காலம் வந்துருச்சு. கர்த்தர் பரிசு கொடுக்கிற காலம் வந்துருச்சு. இந்த 100 days முடிச்சதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு பரிசளிப்பு விழா நடக்கும். உங்களுக்கு ஒரு பரிசளிப்பு விழா நடக்கும். அதுல இதுவரைக்கும் நீங்க செஞ்ச எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கு பார்த்து கிருபையாய் கர்த்தர் நடத்துவார். நம்பர் 2, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன். அட் பிரசன்ட் நீங்க கடந்து போகிற சூழ்நிலையை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதீங்க. உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு முயற்சியை எடுப்பார். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. இந்த சிறைச்சாலையிலிருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. இந்த காவல் கடங்கிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த கடனிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துருவார். இந்த வியாதியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்திருக்காரு. இப்போ அட் பிரசன்ட் நீங்க சந்திக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை வெளியே கொண்டு வந்துருவார். ஆமே. நம்பர் 3, ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு வழி செலவுக்கான பணம் இதுவரையிலும் நடத்தினேன், இனிமேல் உன்னை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இத்தனை நாட்களும் நடத்தின தேவன், இத்தனை நாட்களும் சுமந்த தேவன் இனியும் நடத்துவார், இனியும் ஏந்துவார், இனியும் சுமப்பார். ஆமென், ஹalleluya. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். ஹalleluya. அப்படியே எழுமி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுமி நிற்கலாம். Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு ஊழியம் செய்ய போறாரு. அத நம்ம எல்லாரும் நிறைய நேரத்துல சொல்லுவோம், பாஸ்ட், பிரசன்ஸ், ஃபியூச்சர்ல. ஆமா, இந்த காலம், போன காலம், இன்னும் வருகாலம், நிழல்காலம். ஆமா, 3 காலத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறவர்? அவருடைய கரத்திலேயே வைத்திருக்கிறார். ஹalleluya. இதுக்கு முன்னாடி எனக்கு போன காலத்தினுடைய பரிசை கர்த்தர் தருகிறவர். இப்போ என்னுடைய சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குறவர். என்னுடைய வருங்காலத்துல என்னை நடத்துகிறதற்கு வல்லவர். ஆமென். இந்த 40வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிக்கலாமா? ரொம்ப அப்படி நீங்க எடுக்க வேண்டாம், சும்மா வாசிக்கிறேன். அப்படியே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். 40ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம், ஏசாயா 40:5 வாசிக்கும்போது, எரேமியா 40:5, அவன் இன்னும் போகாமல் இருக்கும்போது அவன் இவனை நோக்கி, சாப்பானுடைய குமாரனாகிய ஆகிமின் மகனாகிய கெதலியாவினிடத்திற்கு திரும்பி போய் அவனோடே ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு, இல்லாவிட்டால் எவ்விடத்திற்கு போக உனக்கு செவ்வையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்திற்கு போ என்று சொல்லி காவல் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய வாழ்க்கையை முழுதும் யார் கையில எடுக்க போறாருன்னா கர்த்தர் கையில எடுக்க போறார். பரிசுத்த ஆவியானவர் கையில எடுக்க போறார். அவர் சொல்றார், நீ பயப்படாதீங்க. ஃபியூச்சரை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு யாரு கலங்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நீங்க பயப்படாதீங்க. உங்க ஃபியூச்சர், உங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. உங்க எதிர்காலத்தை கர்த்தர் கையில எடுக்க போறார். உங்க எதிர்காலத்துல அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய போறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. 75வது நாள்ல ஆண்டவருடைய கிருபையாய் நம்ம முடிக்க போகிறோம். இதுவரையில் அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்துச்சு. இதுவரையில் அவருடைய கரம் நம்ம நடத்துச்சு. அப்படியே கையை உயர்த்தி நன்றின்னு சொல்லி ஜெபத்தை கேட்கிறவன் மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள். ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை நான் சொல்லல, இது பரமராஜாவுடைய வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். இங்க பிரசங்கம் பண்ணப்பட்ட வார்த்தை ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. இது தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை. நன்றி. சொல்ல சிலரை கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர்றாரு. சிலருக்கு வெகுமதிகளும் ஆண்டவர் தரப்போறாரு. ஆமென். வெகுமதிகளை ஆண்டவர் தரப்போறாரு. சிலருக்கு எதிர்காலத்திற்கான ஒரு வழியை கர்த்தர் திறக்க போறாரு. ஏசப்பா கிருபை. இதுவரையிலும் எங்க பிள்ளைங்க உழைச்ச உழைப்பு, இதுவரைக்கும் ஆண்டவரே வடிச்ச கண்ணீர் வீணா போய் நிக்குதே, பலன் இல்லாம போய் நிக்குதே. ஆனா இன்னைக்கு வாக்கு கொடுத்தீங்க இல்ல, நீ வெகுமதிகளை உனக்கு நான் தருவேன். இப்போ இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி இந்த சத்தம் எங்கெங்க துணிக்கப்படுகிறதோ, ஆன்லைன்ல லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன, தாய, சகோதரன, சர்ச்சில் இருக்கிற சகோதரன், சகோதரி மேல ஆண்டவருடைய மகிமை
தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அநீதி உள்ள தேவன் அல்ல. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இப்பொழுது திறப்பில நின்று இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஐயா, உங்க பிள்ளை ஜெபிக்கிறப்பா, இறங்குமப்பா. இந்த 75 நாட்களா உங்க வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறாங்களே, ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும். நிறைய பேர் கிண்டல் பண்றாங்கப்பா, உன் தேவன் எங்க? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் எங்க? நீ கத்தி கத்தி ஜெபம் பண்ற இல்ல, எங்க இருக்காரு? நீ இத்தனை நாளும் தேடுற இல்ல, என்ன நடந்துச்சு? எத்தனையோ பேர் கேட்கிறாங்களே. ஆனா நீங்க அதுல இருந்து விடுதலை தர முடியும். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னீங்களே. நீ வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப தருவேன். உன் கூட கர்த்தர் இருக்கிறார்ன்றத உன்னை பகைச்சவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்போ 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 ராஜா, இன்னைக்கு சொன்னீங்களே அந்த வார்த்தையின்படி நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் நன்றி ஐயா. வியாதிக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. வேலைக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. கடன் பாரத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். திருமண காரியம் ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கட்டும். குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நீர் எங்க பிள்ளைகளை நடத்துவீராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏறெடுக்கப்படுகிற அத்தனை ஜெபத்திற்கும் உங்க செவிகள் கேட்டதா இருக்கட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தை கிடைக்கலையா, எங்களுக்கு தந்தீங்களையா. எங்களை தைரியப்படுத்துறதுல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கியா? இந்த வார்த்தைகளை நம்பக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாங்கயா, தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. உங்க கிருபையினால மூடிக்கொள்ளும். ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. தொடர்ந்து உங்க பிரசன்னம் கிருபையா எங்களை நடத்தட்டும். உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.